சாலை எது மற்றும் பள்ளப்பகுதிகள் எது என்பது கூட தெரியாத அளவிற்கு தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த சாலை இருக்கிறது. இதே போல வடலூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலும் பார்த்தோன்னா மருவாய் என்ற இடத்துல இதே போல அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஓடுகிறது. இந்த பகுதிகளில் எல்லாம் தற்போது பாதுகாப்பு காரணத்திற்காக போலீசார் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இதற்காக பல்வேறு இடங்களில் அவங்களுக்கு தடுப்பு கட்டைகளை அமைத்து வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பி அனுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். இதே போல கடலூர் அருகே உள்ள இந்த பெருமாள் ஏரியின் ஏரி முழு அளவில் நிரம்பிவிட்ட காரணத்தினால அங்கிருந்து தண்ணீர் தற்போது பரவநாற்று வழியாக வெளியேற்றப்படுவதால் 23 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாகவே பார்த்தோன்னா இந்த பகுதியில் இருக்க சாலைகள் அனைத்திலும் அளவுக்கு அதிகமான நீர் ஓடுகிறது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையிலும் ஒரு சில வாகனங்கள் போலீசார் எச்சரிக்கையும் மீறி அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல குள்ளஞ்சாவடியில் இருந்து ஆலப்பாக்கம் செல்லும் சாலையிலும் அளவுக்கு அதிகமான தண்ணீர் ஓடுவதால் அங்கும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. 3 இடங்களில் தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து இதே போல தொடர் மழையானது பெய்து வருகிறது. இதே போல கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரியிலும் அளவுக்கு அதிகமான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வீராணம் ஏரியிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றும் பட்சத்தில் இன்று மாலையும் அந்த பகுதியிலும் வெள்ளம் சூழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கும் இந்த தண்ணீர், அதாவது சாலை போக்குவரத்தை சரி செய்யும் விதமாக சாலையில் இருக்கும் தண்ணீரை வெளியேற்றும் பகுதியில் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ மாவட்டம் முழுவதும் 300 ஜேசிபிகளை வைத்து இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகமானது செய்து வருகிறது. சாலைகளில் தண்ணீரை வடிய வைத்து சாலை போக்குவரத்தை முதலில் சரி செய்ய வேண்டும். மேலும் அதே போல தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு அவர்களுக்கு உணவளிக்கும் பணியிலும் ஒரு பக்கத்தில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல காவல்துறையினர் இது போன்ற சாலைகள் எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல போக்குவரத்தை நிறுத்தி சாலைகளை வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறையுடன் இணைந்து சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. பல இடங்களில் பார்த்தோன்னா சாலை ஓரங்களிலும் சாலைகளிலும் அளவுக்கு அதிகமான நீர் இருக்க